ஹலோங்க. லாஸ்ட் ஷார்ட்ஸோட கண்டினியூஷன் வீடியோ தாங்க இது. அதாவது ரொம்ப டயர்டாக உட்காரவே நேரம் இல்லாத நாள் இந்த நாள் அப்படின்னு சொல்லியே ஆகணும். பிளேட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு 1:30 ஆகிடுச்சு. சமைக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது என்னோடய வீட்டுக்காரர் சமைச்சிட்டாரு. ஸோ ஓகே, சமைச்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 2-3 நாளாக அந்த டாய் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இதை அவங்க வந்து எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதை ரெடி பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டேன். இது பார்த்தீங்க அப்படின்னா பில்லிங் மாதிரி இருந்தது. ஸோ 2 பேருக்கும் ரொம்பவே பிடிச்சி போச்சு. ஒருத்தர் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவாராம், அதை வந்து ஒருத்தர் பில்லு போடுவாராம். ஸோ அதை தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். நாங்கள் இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி டாயெல்லாம் கிடையாதுடா, இதை பார்க்கும்போது எங்களுக்கே விளையாடணும்னு ஆசையாக இருக்கே அப்படின்னு நான் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஸோ 2 பேரும் மாற்றி மாற்றி வந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. நாளைக்கு வளைகாப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா 100 வடை வந்து போடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ என்னென்னா நான் வந்து இது வந்து ஊற வச்சுட்டேன், உளுந்து வந்து ஊற வச்சாச்சு. ஸோ இது அப்படியே கிரைண்டரில் போட்டு விட்டுக்கிட்டே தான் வந்து இவனுங்க கூடயும் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தேன். ஸோ 100 வடை அப்படிங்கும்போது கிரைண்டரில் எப்படியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 பேட்ச் வந்து போடுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங்கே எந்திரிச்சு அரைச்சி போட முடியாது அப்படிங்கிறனால நைட்டே அரைச்சி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் எந்திரிச்சு வடை போட்டுட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிரைண்டர் போட்டு விட்டுக்கிட்டே தான் இவங்க கூட விளையாடினேன். எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா வடையோ இல்லை ஏதாவது பண்ணும்போதே ஃபஸ்ட்டு நாளே ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் டே வந்து ஹரிபரியாக இல்லாமல் ரிலாக்ஸாக வந்து போட்டு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம். பாய்.